அழகான மணல் இருக்குது, நல்ல கடற்கரை. இப்போ கேகேஎஸ் மேரிமியை கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் குறை சொல்லி கொண்டிருக்காமல் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேணும். அவசரமாக டாய்லெட் வசதி ஒன்றும் குடிநீர் வசதியும் செய்விக்க வேண்டிய தேவை இருக்குது. அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பலாலி வீதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே உறவுகள் நாளந்தம் வருகை தந்து தமது பொழுதை மகிழ்வுடன் கழித்துவிட்டு செல்வதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு அன்று பலாலி பங்கின் டொன்பஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தினால் 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான சைக்கிளோட்ட போட்டியும் கரப்பந்தாட்ட போட்டியும் நடத்தப்பட்டன. இந்த வேளையிலே இந்த காணொளிகளை அனுப்பி வைத்த பலாலி டொன்பஸ்கோ இளைஞர் ஒன்றியம், பலாலி நண்பரான ஆசிரியர் ஜெகநாதன் அவர்கள் மற்றும் சதீஷ் ஆகியோருக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். அத்துடன் அன்புக்குரிய உறவுகளே, என்னுடைய வீடியோ பதிவுகளை பார்க்கின்றீர்கள், ஆயினும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடுகிறீர்கள். எனவே மறக்காது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பார்வையிட்டு ஆதரவு தாருங்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். பலாலி உறவுகள் தங்களுடைய சொந்த மண்ணில் பலாலி கடற்கரையில் 35 வருடங்களுக்கு பிறகு மிகவும் சந்தோஷமாக வந்து குடும்பங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையாக அவர்களுடைய மன ஆதங்கம், தங்களுடைய மண்ணை பார்க்க வேண்டும், அங்கே இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இவர்கள் இங்கே வருகின்ற இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வாருங்கள். இந்த மண் அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு அற்புதமான மண், அழகிய கடற்கரை. எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் இங்கு வருகிற பொழுது நிச்சயமாக இராணுவம் தானாகவே இந்த பிரதேசங்களை விட்டு செல்லுவான். ஏனென்றால் மக்கள் இவ்வளவு ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிறார்கள் என்றதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்கள் சொந்த மண்ணிலே அந்த புது வருடம் கொண்டாடுவதற்கு கிடைத்திருக்கிறது. இது நிலைக்க வேண்டும். ஏனைய காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். எல்லோரும் வந்து ஒரு தாய் பிள்ளைகளாக மீண்டும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் அப்படியே பலாலிக்கு வாரதும் நாங்கள் படுற கஷ்டமும் இந்த இடத்தை ஃபுல்லாக விட்டால் தான். வணக்கம். இன்றைய தினம் பலாலி கடற்கரைக்கு நிறைய மக்கள் இங்கே வந்து கொண்டே இருக்கணும். உண்மையாக அந்த கேகேஎஸ் மாதிரி இந்த பலாலி கடற்கரைக்கும் நிறைய மக்கள் வந்து செல்கிற ஒரு இடமாக வந்து கொண்டிருக்கு. நிறைய ஆட்கள் வந்திருக்கிறோம் ஆட்டோவில். அதோடைய அங்கே கடற்கரையிலே ஆட்கள் குளிக்கிறது. இங்கால இருக்குது சன்ரைஸ் கோர்னர் அண்டு சொல்லி சூரிய உதயம் அண்டு போட்டு அப்படியே இந்த கரையில் அப்புறம் மற்ற கரையில் வந்து இதில் ஒரு வாலிபால் போஸ்ட்டும் அடிச்சிருக்கணும். இங்கால வந்து சன்செட் கோர்னர் அண்டு சொல்லி அடிச்சிருக்கிறாங்களாமி. அவங்கள அப்படி அடிக்கிறது தான் இது சன்செட் கோர்னராம். இது பலாலி பிள்ளையெல்லாம் அந்த உரும்புறாயில் இருக்கணும். என் அப்பா என் அம்மாவோட இங்கே வந்திருக்கிறாங்க. இது பலாலி கடற்கரை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அழகான மணல் இருக்குது, நல்ல கடற்கரை. இப்போ கேகேஎஸ் மேரிமியை கிட்ட பீச் வாலிபால் விளையாடலாம். பெரியக்கு ஒரு பந்து கொண்டிங்கன்னா பீச் வாலிபாலும் விளையாடலாம். அழகான கடற்கரை, அழகான கடற்கரை இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தா தெரியும் மக்கள் சின்ன பிள்ளைகளோடு அங்கெல்லாம் வந்து இருக்கணும், எல்லாம் விளையாடினோம். சின்ன பிள்ளைகளோடு வந்து விளையாடினோம். இதில் சன்ரைஸ் சூரிய உதய மூலை வந்து அங்கால பார்த்தீங்கன்னா பலாலியில் முந்தி நாங்கள் போயிருக்கல. இந்த இடத்துல தாளம்பத்தை இல்லை, இவங்க கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிறாங்களாமி. அப்படியே வந்து அவங்க அதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உண்டு. அந்த தங்களோட குடும்பங்கள் வந்தால்
தங்கி ஆறி கதிரியலில் இருந்து கடலில் குளித்து அப்படி போகிற மாதிரி செய்து வச்சுருக்காங்க. ஓகே, அவன் இப்போதைக்கு இருந்துட்டு போட்டும், அது பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியானே. இங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரையில் தென்னைகள் எல்லாம் வச்சு தென்னைகள் எல்லாம் காய்க்கிறவர் வந்திருக்குது. ஒரு அழகான உண்மையில் எங்களோட வாழ்விடங்கள் சிதைக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ கடை, எவ்வளோ வீடுகள், கிணறுகள் எல்லாம் மூடியாச்சு தான். இது ஒரு மக்கள் பாவனைக்கான ஒரு லைப்ரரியை திறந்திருக்கிறாங்க. தனபாலசிங்கம் இந்த கடையால் இருந்த அந்த தொகுதி இதில் பொதுமக்களுக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. இதில் இந்த மண்டபத்தை கட்டி பொதுமக்கள் பாவிக்கலாம்னு விட்டுருக்கிறான். ஒரு அழகான கடற்கரை. இந்த இடத்துல நாங்கள் நிறைய பேர் வந்துட்டு நம்ம அங்கே மயிலட்டி அப்படி அங்கே தெரிகிற இடம் மயிலட்டி துறை இருக்குது. அது அங்கே கடந்த காங்கேசங்கிற அழகிய கடற்கரை அப்படி இருக்குது. ஓகே, வரலாம். எந்த கரைச்சலும் கொடுக்காமல் வந்தான் எல்லாம். இங்கே இப்போ அந்த அடிப்படை வசதிகள் தான் இல்லை. நிறைய பெண்கள் குழந்தைகள் வந்து போகிறதால அவசரமாக டாய்லெட் வசதி ஒன்றும் குடிநீர் வசதியும் செய்விக்க வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து கடலில் குளிச்சுட்டு ஒரு நல்ல தண்ணியில் குளிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் செய்தால் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஒரு தரம் வெளிநாடு தேவையில்லை. எங்கட மக்கள் வந்து இதில் குளித்து நல்ல தண்ணியில் குளித்து ஒரு 50 ரூபா காசு டிக்கெட் போட்டாலும் அது பிரயோசனம், நல்ல விஷயம். குளிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு அடிப்படை வசதியத்தினா ஏற்படுத்தினா நிறைய பேர் எதிர்காலங்களில் கேக் வெட்ட, பர்த்டே கொண்டாட எல்லாத்துக்கும் இங்கே வரலாம். நல்ல இடங்கள் இருக்குது. உண்மையாக ஒரு சூப்பரான இடம். துப்புரவாக இருக்குது கடற்கரை. எல்லாத்தையும் நாங்கள் குறை சொல்லி கொண்டிருக்காமல் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேணும். நல்ல துப்புரவாக இருக்கு. நீ மக்கள் பிள்ளைங்க போல் இது எப்படி இருக்கும். முதல் வீரன் இறுதி கடல் அரங்கிருக்கிறார். 20 கிலோமீட்டர் கொண்டு அந்த தூரம் கொண்ட இந்த இறுதிப் போட்டியில் முதல் வீரன் மனதிலிருந்து அரங்கிற்கு 5வது பாடப்படுகிறது. விளைவிக்க வேண்டாம். அந்த வீரனை உற்சாகப்படுத்துங்கள். எவரும் வீதிக்கு குறுக்காக செல்வதோ எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். முதல் வீரன் நின்றுகின்றான். பலாலி கல்லிடை ஊரக அந்த முதல் வீரன் நின்று மக்களை சைவரை காட்டி அந்த வீரனுக்கு உற்சாகத்தை அறியுங்கள். 45 பேருக்கு மேற்பட்ட ஆண் சிங்கங்களுக்கான சைக்கிள் ஓட்ட போட்டி 20 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி தற்பொழுது நிறைவுக்கு வர இருக்கின்றது. ஆகவே பொதுமக்களை உணரும் வீதிக்கு குறுக்காக செல்ல வேண்டாம். ரோட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். டெண்டஸ்டேஜ் முதல் வீரன் அங்கே அந்த முதல் வீரன் தனது இலக்கு ஏறுவதற்கு
இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதல் வீரன் களத்தில் நட்டு வருவார். யார் அந்த முதல் வீரன்? பெண்கள் 42 வயதுக்கு மேற்பட்ட அந்த போட்டி 16 வீரர்களுக்கான போட்டி நந்தகுமார் அவர் பாலசுப்ரமணியன் நிரூபித்திருக்கின்றார். அந்த தங்க நாயகன் அவர்தான். அடுத்த சிங்கக்கூட்டு எந்த மாறந்த 2வது சிங்கக்கூட்டு தனது மகனு சென்னை எதிரில் அழைக்கப்பட்ட அந்த சிங்கக்கூட்டு 2வது இந்த பலாலி மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். இந்த சாஸ்திரோட போட்டியை தொடர்ந்து பலாலி அன்புடன் கரப்பந்தாட்ட போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த போட்டி இன்றைய தினம் இந்த போட்டி நிறைவடைந்தவுடனே ஆரம்பிக்கப்படும். 4 அணிகள்